கோவை வடக்கு தொகுதி திமுக வேட்பாளர் துரை செந்தமிழ்ச்செல்வன் பிரச்சாரத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். கோவை வடக்கு தொகுதி திமுக வேட்பாளர் துரை செந்தமிழ்ச்செல்வன் காந்தி மாநகர் பகுதியில் பிரச்சாரத்தை துவக்கினார். இந்த பிரச்சாரத்தை முன்னாள் அமைச்சரும் கழக மண்டல பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி துவக்கி வைத்து பேசுகையில், கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் கோவைக்கு என ஏராளமான திட்டங்கள் செய்யப்பட்டுள்ளது. முதல்வரை பொறுத்தமட்டில் வாக்களித்தவர்கள் மற்றும் வாக்களிக்காதவர்கள் என பாரபட்சம் பாராமல் திட்டங்கள் செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பாக கோவைக்கு அதிக முறை வந்து திட்டங்களை முதல்வர் துவக்கி வைத்துள்ளார். கோவையில் செம்மொழி பூங்கா, அவிநாசி சாலை உயர்மட்ட பாலம் என சொல்லிக்கொண்டே போகலாம். கோவை மாநகராட்சியில் மட்டும் 1706 கிலோமீட்டருக்கு குண்டும் குழியுமான சாலைகள் போடப்பட்டுள்ளது. 20 லட்சம் விவசாயிகளுக்கு நவீன மின் மோட்டார் பொருத்தப்பட உள்ளது. இதன் மூலம் கோவையில் மோட்டார் தொழிலும் வளர்ச்சியடைய உள்ளது என கூறியவர், மக்களின் ஆட்சி தொடர உதயசூரியனுக்கு வாக்களித்து கோவை வடக்கு தொகுதி திமுக வேட்பாளர் துரை செந்தமிழ்ச்செல்வனை வெற்றியடைய வைக்க வேண்டும் என பேசினார். ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர்கள் சென்னை தவிர வேறு மாவட்டங்களுக்கு அதிக முறை சுற்றுப்பயணம் செய்த முதல் மாவட்டம் என்ற பெருமையை கோவை மாவட்டம் பெறுகிறது. இங்கு அனைத்து உறுப்பினர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி என்று பார்க்காமல் கோவைக்கு தேவையான அத்துணை வளர்ச்சி திட்ட பலன்களையும் முழுமையாக வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். செம்மொழி பூங்கா, அதேபோல பெரியார் நூலகம், அவிநாசி சாலையிலே உயர்மட்ட மேம்பாலம், இப்படி தொடர்ச்சியான திட்டங்களை, பல்வேறு திட்டங்களை, குறிப்பாக நம்முடைய கோவை மாநகராட்சியில் இந்த 5 ஆண்டுகளில் 8700 கோடி ரூபாய் அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்னும் ஒரு படி மேல போன அதிமுக ஆட்சியில் போடாத சாலைகள் எல்லாம் கோவை மாநகராட்சியில் குண்டும் குழியுமாக இருக்கிறது என்று பல்வேறு சமூக அமைப்புகள், பொதுநல அமைப்புகளை சார்ந்தவர்களெல்லாம் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் சிறப்பு நிதிகளை தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நம்முடைய கோவை மாநகராட்சியில் 1706 கிலோமீட்டர் அளவிற்கு சாலைகளை மட்டும் அமைத்து தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் பெருமையோடு நினைத்து பார்க்கிறோம்.